ஹல்லேலூயா. யுத்தங்களும் யுத்த செய்திகளையும் என்ன பண்ணுவீங்க, கேள்விப்படுவீங்க. இதெல்லாம் நம்ம இப்போ கேள்விப்படுறோமா? கேள்விப்பட்டு கொண்டு தான் இருக்கிறோம். எத்தனை பேருக்கு நீங்கள் செய்தியை பார்க்குறீங்க? நான் சீரியல் மட்டும்தான் பார்ப்பேன், வேறு எதையும் நான் பார்க்க மாட்டேன்றாங்களா? உங்களுக்கு எதுவுமே நாட்டில் நடக்கிறது எதுவுமே தெரியாது. ஆனால் நாட்டில் நடக்கிறது எல்லாம் நமக்கு தெரியணும். தீர்க்கதரிசனம் இந்த நாட்களில் நிறைவேறி கொண்டு இருக்கிறது. ஆகையினாலே நம்ம என்ன பண்ணணும், யுத்தங்களும் யுத்த செய்திகள் எல்லாம் நீங்கள் கேள்விப்படணும். கேள்விப்பட்ட செய்தியெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், வேதத்தை வைத்து நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கணும். கேள்விப்பட்டு கலங்காதபடி எச்சரிக்கையாருங்கள். எத்தனை பேருக்கு கலக்கம் வரும்? இன்றைக்கி பாருங்கள், காசா பட்டணத்தில் நடக்கிற அந்த சம்பவத்தை பாருங்கள். ஈரான் மக்கள் பயப்படுறாங்க, இஸ்ரேல் மக்கள் பயப்படுறாங்க. 2 பேருக்கு யுத்தம் நடந்தால், சண்டை போட்டால் 2 பேருக்கு தான் அடி விடும். அப்போது எல்லா பகுதியும் குண்டு போடுறாங்க, தீக்கரையாக்கப்படுகிறது. இராணுவம் அப்படியே இராணுவத்தில் இருக்கிற பொருட்கள்லாம் அழிக்கப்படுது. எப்படியோ பெரிய பெரிய யுத்தங்கள் நடக்கிறத நாம் பார்க்குறோம். இதெல்லாம் வேதனைக்கு ஆரம்பமாக இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்கிறார் பாரு. எச்சரிக்கையாக இவையெல்லாம் சம்பவிக்க வேண்டியது, ஆனாலும் முடிவு உடனே வராது. கலங்காதபடி எச்சரிக்கையாக இருங்க. இப்போ கடைசி நாட்களே நடக்கிற சம்பவங்கள்லாம் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இதெல்லாம் நடக்கணும், நடந்தே ஆகணும். இயேசுடைய வருகை வரணும்னா இதெல்லாம் நடந்து தான் ஆகணும் என்பது வேதம் தெளிவாக சொல்லுகிறது. என்ன நடக்குமா? ஜனத்துக்கு விரோதமாக ஜனங்கள் எழும்புவார்கள், ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம் எழும்பும். இப்போ பாருங்கள், ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யத்தை எழும்புகிறத பார்க்கிறோம், ஜனத்துக்கு விரோதமாக ஜனங்கள் எழும்புகிறத பார்க்குறோம். ஒரு அடித்து கொல்லக்கூடிய ஆட்கள் இன்னைக்கு எழும்பி விட்டார்கள். உலகம் முழுவதும் ஒரே போராட்டங்கள், சண்டைகள், சச்சரவுகள், யுத்தங்கள், நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. அந்த பிள்ளைகள்லாம் கதறி அழுகிறத நாம் பார்க்க முடிகிறது. நாம் அந்த மக்களுக்காக நாம் ஜெபம் பண்ணணும். பாருங்கள், பசியோடு பட்டினியோடு கூட இன்னைக்கு அந்த பிள்ளைகள்லாம் அழுகுது. மண்ணை தின்னுட்டு சொல்கிறாங்க, எனக்கு பசியோ, நாங்கள் மண்ணை தான் சாப்பிட்றோம், இறக்கம் இல்லையா? ஐநா சபையை பார்த்து கேட்குறாங்க, உலக மக்களை பார்த்து கேட்குறாங்க, உங்களுக்கு இறக்கம் இல்லையா? நாங்கள் இப்படி சாகுறோமே. பசியோடு ஒரு பட்டினியோடு சாகக்கூடிய அளவுக்கு தேசங்கள் இந்த நிலைக்கு வந்தது காரணம் என்ன? யுத்தங்கள். ஜனத்துக்கு விரோதமாக ஜனமும், ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யமும் எழும்பும். கொள்ளை நோய்களும் பல இடங்களில் உண்டாகும், பஞ்சங்கள் உண்டாகும் சொன்னாரே ஆண்டவர். பூமி அதிர்ச்சிகள் உண்டாகும் சொன்னாரே. இன்னைக்கு பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் நாம் பார்க்குறோமே. சீனாவிலே வவ்வால் நோய் ஏதோ ஒன்று புதுசாக வருதுன்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் கொரோனா இன்னும் போகலை, இன்னும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கொள்ளை நோய்கள் தேசங்களில் இருக்கிறத நான் பார்க்குறோம். இதெல்லாம் என்ன அடையாளம்? இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் என்கிறதுக்கு அடையாளமாக தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாக இதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. நாம் என்ன பண்ணணும்? வேதம் பொய் அல்ல, சத்தியம். இயேசுநாதர் சொன்ன வார்த்தைகள் இதெல்லாம். இது மனுஷனுடைய வார்த்தைகள் அல்ல. 24ஆம் அதிகாரத்தில், மத்திய சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தில் இதெல்லாம் யார் சொன்னது? இயேசு சொன்ன வார்த்தைகள். ஒரு மனுஷன் சொல்ல வார்த்தைகள் இல்லை, தேவனே தமது வாயை திறந்து சொன்ன வார்த்தைகள். ஆமே, ஒரு தீர்க்கதரிசி சொன்னாலே நிறைவேறுன்னா ஆண்டவரே வாயை திறந்து சொல்றார். இதெல்லாம் நடக்கும், யுத்தங்கள் நடக்கும், கொள்ளை நோய்கள் உண்டாகும், பூமி அதிர்ச்சிகள் பல இடங்கள் உண்டாகும். இனி வர போகிற நாட்களில் நாம் பார்க்க போகிறோம். பஞ்சங்கள் நடக்கிறத பார்க்க போகிறோம், கொள்ளை நோய்கள் வரதை பார்க்க போகிறோம், பூகம்பம் ஏற்படுகிறத பார்க்க போகிறோம். இதெல்லாம் ஒரு முடிவு வராது. இதெல்லாம் ஒரு முடிவு இல்லை. எத்தனையோ பூகம்பங்கள் இந்த உலகத்திலே உண்டாயிருக்கிறது, பெரிய பெரிய பூகம்பம் உண்டானது. ஆனாலும் முடிவு உடனே வரல. காரணம் என்ன? இயேசு சொன்னா இவைகளெல்லாம் வேதனைக்கு ஆரம்பம், இது முடிவல்ல. எப்போது முடிவு வரும்? இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் உலகமெங்கும் பிரசங்கிக்கப்படும். இயேசு கிறிஸ்து மரித்தோர்ந்து உயிரோடு கூட எழுந்தார் என்று சொல்லப்படுகிற ராஜ்யத்தின் சுவிசேஷம் இந்த உலகமெங்கும் பிரசங்கிக்கப்படும். உலகத்தில் எல்லா மூலை முடுக்கு பகுதிகளிலும் கிறிஸ்துவானவர் பிரசங்கிக்கப்படுவார். இயேசு கிறிஸ்து வர வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் இருக்க எல்லா ஜனங்களுக்கும், சகல ஜாதிகளுக்கும், சகல கோத்திரத்தாருக்கும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட வேண்டும். அப்போது இந்த உலகத்திற்கு முடிவு உண்டாகும் என்று இயேசு சொன்னார். 14ஆம் வசனத்தை பாருங்க. ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்போது முடிவு உண்டாகும். எப்போது முடிவு உண்டாகும்? ராஜ்யத்தின் சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக அறிவிக்கப்படும். அப்போ எப்போது முடிவு உண்டாகாது என்று வேதம் சொல்லுகிறது. யுத்தங்களும் யுத்த செய்திகளும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாக இவையெல்லாம் சம்பவிக்க வேண்டியது, ஆனாலும் முடிவு உடனே வராது. இதெல்லாம் நடக்கும்போது முடிவு வராதான்.
யுத்தங்கள் நடக்கும்போது முடிவு வராது, சண்டைகள் நடக்கும்போது கொள்ளை நோய்கள் வர முடிவு வராதான். எப்போ முடிவு வரும் அப்படின்னா, ராஜ்யத்து சுவிசேஷ பூலோகம் எங்கும் அறிவிக்கப்படணும், சகல ஜாதிகளுக்கு அறிவிக்கப்படணும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வருகைக்கு முன்பாகவே இந்த உலகத்தில் இருக்க எல்லா மக்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கணும். அது யார் செய்யணும்? யாருங்க செய்யணும்? சுவிசேஷத்தை சபை தான் செய்யணும். ஆமே. இன்னைக்கு சொல்ல வேண்டிய பிரகாரம் சொல்லாததுனால தான் சபைக்கு இன்னும் எழுப்புதல் இல்லை. சபைக்கு எழுப்புதல் அனுப்ப சொன்னால் எழுப்புதல் வந்துடுமா? ஜெபம் பண்ணா எழுப்புதல் வந்துடுமா? எப்போ எழுப்புதல் வரும்? சுவிசேஷத்தை சொன்னாதாங்க எழுப்புதல் வரும். ஆமென். அல்லேலூயா. வேதத்தை தெளிவா நீங்க வாசித்து பாருங்க. சிதறி போனவர்கள் எங்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். ஜனங்கள் அந்த கிருபை உள்ள வசனத்துக்கு தங்களை ஒப்பு கொடுத்தார்கள், மனம் திரும்பினார்கள். எழுப்புதல் எப்போ வரும்? கிறிஸ்தவ மக்களுக்கு சொல்றேன், எழுப்புதல் எப்போ வரும்? ஜெபம் பண்ணிட்டா வந்துருமா? நான் ஜெபிக்கிறேன் 24 மணி நேரம் 2000 வருஷமா ஜெபம் பண்ணின்னு தான் இருக்கிறோம். சுவிசேஷத்தை அறிவித்தால் தான் முடிவு வரும். சுவிசேஷத்தை அறிவித்தால் தான் எழுப்புதல் உண்டாகும். பிரிந்து போனவர்கள் ஏன் ஆண்டவர் எருசலேமில் விட்டு பிரிய வைச்சாரு? சுவிசேஷத்தை சிதறி போய் எல்லா மக்களுக்கும் அறிவித்தாங்க. அங்கதான் பிலிப்பு சமாரியாவுக்கு போய் புறப்பட்டு போனா, அங்கதான் ஒரு எழுப்புதல் உண்டாது. லீஸ்திராவிலே பவுல் பிரசங்கம் பண்ணுகிறார், மக்கெதோனியாவிலே பிரசங்கம் பண்றாரு, எருசலேம் இல்லிகிராம் வரைக்கும் இயேசுவும் பிரசங்கம் பண்ணாரு, எல்லா அப்போஸ்தலரும் பிரசங்கம் பண்ணினார்கள், புறப்பட்டு போனார்கள், எல்லா இடங்களிலும் சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். ஆசியா முழுவதும் கிறிஸ்துவை பிரசங்கித்தார்கள், உயிர்த்தெழுதலை பிரசங்கித்தார்கள், கிறிஸ்துவ வருகை பிரசங்கித்தார்கள், பாவ மன்னிப்பை குறித்து பிரசங்கித்தார், நித்திய ஜீவனை பிரசங்கித்தார்கள். ஆமென். அல்லேலூயா. வசனத்தை கவனிங்க. அப்போ எங்கெல்லாம் இயேசு பிரசங்கிக்கப்படுகிறாரோ, எங்கெல்லாம் ராஜ்யம் பிரசங்கிக்கப்படுகிறதோ, அங்கெல்லாம் எழுப்புதல் உண்டாகிறது. ஆமென். தனி மனிதனுக்குள்ள எழுப்புதல் உண்டாக வேண்டும் என்றா நீ சுவிசேஷத்தை அறிவிக்கணும். சபையே, நீ ஜெபம் பண்ணா மட்டும் போதாது, நீ புறப்பட்டு போ, இயேசுவை பத்தி சொல்லு. ஆமென். உன்னை நிந்திக்கலாம், உன்னை அவமானப்படுத்தலாம், உன்னை ஏதோ ஒன்று செய்யலாம், ஒன்றுக்கும் நீ கவலைப்படாது. ஆமென். அவர் உங்களோட கூட இருந்து நீ சுவிசேஷத்தை சொல்லும் போது அற்புதங்களான அடையாளங்களினாலும் அவர் வசனத்தை உங்களுக்கு உறுதிப்படுத்துவார். அல்லேலூயா. சுவிசேஷத்தை சொல்லணுங்க, சுவிசேஷத்தை சொல்லணும். சுவிசேஷத்தை சொல்லாவிட்டா முடிவு வராது. ஏன் ஆண்டவர் தாமதிக்கிறார் என்றால், எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படணும், எல்லா மனுஷனும் மனம் திரும்பணும். அப்ப எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படணும், எல்லா மனுஷனும் மனம் திரும்பணும்னா சத்தியத்தை அறிகிற அறிவு உண்டாகணும். யார் சத்தியம்? இயேசு தான் சத்தியம். இந்த சத்திய சுவிசேஷத்தை யார் கொண்டு போறது? யார் கொண்டு போறது? பாஸ்டர் மட்டும் கொண்டு போயிட முடியுமா? சீஷர்கள் கொண்டு போகணும், அப்போஸ்தலர்கள் கொண்டு போகணும், தீர்க்கதரிசிகள் கொண்டு போகணும். எல்லாருக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கப்பட்டால் ஒழிய முடிவு வராது. முடிவு வரணும்னு விரும்புகிறவர்கள் இயேசு கிறிஸ்துவுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை என்ன பண்ணணுமா? எல்லாருக்கும் அறிவிக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. சுவிசேஷத்தை அறிவிக்க ஒப்பு கொடுக்கணும். சுவிசேஷத்தை சொல்லாவிட்டால் ஐயோ, சுவிசேஷத்தை நான் கடனாளியா இருக்கிறேன், சுவிசேஷத்தை சொல்லாவிட்டால் நான் கடனாளி, மூடருக்கும் ஞானிகளுக்கும் யூதருக்கும் கிரேக்கருக்கும் எல்லாருக்கும் நான் கடனாளியா இருக்கிறேன் என்று பவுல் சொல்றார். நாம் எல்லாருக்கும் சொல்லும்படியாக அழைக்கப்பட்டிருக்கோம். எதற்காக நீ கிறிஸ்து நம்மை அழைத்திருக்கிறார்? சுவிசேஷத்தை சொல்வதற்காகவே. அல்லேலூயா. நீங்க போய் சுவிசேஷத்தை சொன்னால் ஒழிய மக்கள் சபைக்குள்ள வர முடியாது. ஆமென். நாம் ஒவ்வொருவரும் சுவிசேஷத்தை சொல்லணும். ஒரு ஆள் ஆத்மாவை ஆதாயம் பண்ணி கொண்டு வரணும். உங்களால் முடியலன்னா இயேசு பற்றி சொல்லி சபைக்கு வான்னு சொல்லி என்ன பண்ணணும்? சத்தியத்தை சொல்லி கொண்டு வரணும். எல்லாரும் அப்படிப்பட்ட வேலைகளை நாம் செய்தால் நிச்சயமாக ராஜ்யம் பரவும், சுவிசேஷம் பரவிக்கொண்டே இருக்கும். ஆகினால்தான் இந்த சுவிசேஷத்தை சொல்லும்படியாக ஆண்டவர் நமக்கு கிருபை கொடுத்துட்டார். சபையானது சுவிசேஷத்தை சொல்லிதான் ஆகணும். நீ வெளியே போய் சொல்றே இல்லையோ, உங்ககிட்ட பழகிறவர்களுக்கு கண்டிப்பா நீ என்ன பண்ணணும்? கிறிஸ்துவை பத்தி நான் சொல்லிதான் ஆகணும். எப்படிங்க சொல்றது கிறிஸ்துவை பத்தி? அவங்களை முதல்ல நல்லா அவங்களோட பழகுங்க, பேசுங்க, அவங்கள விசாரிங்க. அப்போ பாவத்தை குறித்து சொல்லுங்க. கிறிஸ்து பாவங்களை மன்னிக்கிறார் என்று சொல்லுங்க. ஒவ்வொரு மனிதனும் பாவம் செய்து தேவ மகிமை அற்று போயிருக்கிறான். பாவத்திலிருந்து மன்னிக்கிறார், சாபத்திலிருந்து மன்னிக்கிறார், உன்னை ஆசீர்வதிக்கிறார். நீங்க சொல்லுன்னு சொல்லல, அது வந்தா கிறிஸ்துக்குள்ள வந்தா ஆசீர்வாதம் தானா வந்துடும். முதல் கிறிஸ்து என்ன பண்றாரு? பாவங்களை மன்னிக்கிறார். உலகத்தில் இருக்க எல்லா மனுஷனும் பாவத்தோடு இருக்கிறான். பாவத்தோடு பரிசுத்தரை தரிசிக்க முடியாது. பாவிகளுக்கு அங்க இடம் கிடையாது. மன்னிக்கப்பட்ட பாவிகளுக்கு தான் அங்க இடம். ஆமென். அல்லேலூயா.
மன்னிக்கப்பட்ட பாவிகளுக்கு தான் பரலோக ராஜ்யம். அப்போ பாவங்களை மன்னிக்கிற கிறிஸ்து இந்த உலகத்திலே மனுஷன் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் பாவத்தில் கிடப்பான், அவன் துன்மார்க்கத்தில் கிடப்பான். அவனை நாம் என்ன பண்ணணும்? சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். அல்லேலூயா. நாம் சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. கேட்குறான் கேட்கல, அதை பற்றி நமக்கு என்ன பண்ணல, கவலை வேண்டாம். ஆமென். பிதாவானவர் ஒருவன் இழுத்துக்கொள்ளாவிட்டா ஒருவனும் கிறிஸ்துவிடத்தில் வர முடியாது. ஆமென். யாருமே தேவனிடத்தில் வர முடியாது. தேவன் ஏற்கனவே முன்குறித்து இருக்கிறார், தெரிந்து கொண்டு இருக்க. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஒரு சிலர் தான். அநேகர் இந்த உலகத்திலே நாம் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் மூலமாக அழைக்கிறோம். வாங்க, தேவன் பாவ மன்னிப்பை கொடுக்கிறார், தேவன் உங்களுக்கு சாபத்திலிருந்து மன்னிப்பை கொடுக்கிறார், வாங்க என்று கூப்பிடுறோம், அழைக்கப்படுகிறோம். அநேகர் அழைக்கப்படுகிறோம். எத்தனை பேர் வந்து இருக்கீங்க? ஆமென். அல்லேலூயா. இன்னும் நிறைய பேர் வராமல் இருக்கிறாங்க, நிறைய கூட்டத்தை வரல. நாம் இருக்கிறது கடைசி காலம் என்று பயபக்தி உணர்ந்து பயபக்தியாக இருந்து தேவனை நாம் தேடுவோமானால் கடைசி நாட்களிலே நாம் தப்பித்துக் கொள்வோம். அல்லேலூயா. இயேசு சொல்றாரு, கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்றார். என்ன பண்ண சொல்றாரு? கள்ள தீர்க்கதரிசி 24 வாசிங்க. மைக்கில் வாசிங்க. ஏனெனில் கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானா தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்கள் அற்புதங்களை செய்வார்கள். இவைகளை முன்னமே உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். முன்னாடியே நான் சொல்லிட்டேன், கடைசி நாட்களில் என்ன நடக்கும் என்றால் அநேக கள்ள கிறிஸ்துக்கள் அவர் நாமத்தை தெரிந்து கொண்டு கள்ள கிறிஸ்துக்கள் எழும்புவார்கள். கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி கூடுமானா தெரிந்து கொள்ளப்பட்ட எல்லாரையும் வஞ்சிக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை நாம் பார்க்குறோம். வஞ்சிக்கப்படுவாது எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? வஞ்சிக்கப்படுவாங்க, ஏமாற்றப்படுகிறாங்க. அற்புதங்களை அடையாளங்கள் செய்வாங்க சில பேர். அவங்களே யாரு? கள்ள தீர்க்கதரிசி. அப்பா இயேசு நாமத்தில் செய்கிறாங்களே, அற்புதங்கள் செய்கிறாங்க, அடையாளம் செய்கிறாங்க, அவங்களாம் நல்ல தீர்க்கதரிசியா? கள்ள தீர்க்கதரிசி, கள்ள போதகர்கள், கள்ள கிறிஸ்துக்கள். நம்ம எல்லாரையும் என்ன பண்ணக்கூடாது? நம்பிடக்கூடாது. எப்படி நம்பணும்? எப்படி அவரை அறியணும்? அவருடைய கனியினாலே நாம் என்ன பண்ணணும்? அறிய வேண்டும். மாம்சத்தில் வந்து இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணக்கூடாது? அறிக்கை பண்ணாத அந்த ஆவிகள் அந்தி கிறிஸ்துவின் ஆவிகள் என்று வேதம் சொல்லுது. அப்போ அந்தி கிறிஸ்து ஆவிகள் என்ன பண்ணுது? இந்த உலகத்தில் இருக்குது. மாம்சத்தில் வந்த இயேசுவை என்ன பண்ணாது? அது அறிக்கை பண்ணாது. அது தேவகுமாரன் என்று அந்த ஆவி ஏற்றுக்கொள்ளாது. ஆகினால அந்தி கிறிஸ்துக்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். கள்ள போதகர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், ஜனங்களை ஏமாற்றி பிழைக்கிற ஒரு கூட்டங்கள், சத்தியத்தை போதிக்கிற மாதிரி சொல்லி ஜனத்திற்கு இருக்கிற பணத்தை பெருப்பதற்காக, அவங்களுக்கு ஆசையை பெருப்பதற்காக தங்கள் இச்சையின்படியாக காம விகாரத்துக்கு ஏதுவான கதைகளை எல்லாம் சொல்லி அவர் என்ன பண்ணுவாங்க? வஞ்சிக்கப்படுகிறதை நாம் பார்க்குறோம். இன்னைக்கு நிறைய கூட்டங்கள் அப்படி இருக்கிறத பார்க்குறோம். சபை அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. சபை விசுவாசிகள் தெளிவாக என்ன பண்ணணும்? புரிந்து கொள்ளணும். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு நம்ம என்ன பண்ணணும்? எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆமே. அந்த கள்ள தீர்க்கதரிசி என்ன பண்ணுவாங்க? கள்ள தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க. ஆமே. வேதத்தில் எழுதப்படாத காரியங்கள் எல்லாம் சொல்லி ஜனங்களை ஏமாற்றுவாங்க. கண்ணை மூடிக்கிட்டு என்னன்னு சொல்லுவாங்க. நம்பிடக்கூடாது. இன்னைக்கு நிறைய தீர்க்க தரிசனங்கள்லாம் பொய் தீர்க்க தரிசனமாக இருக்குது, கலகமாக இருக்குது. பாருங்க, ஒருத்தர் சொன்னார், அவரை நம்பாத இவரை நம்பாத அப்படின்னு என்கிட்ட வரும்போது ஒருத்தர் சொன்னார். அதை பார்க்கும்போது என்ன நினைக்குன்னா, தேவன் கலகத்துக்கு தேவனாக இருக்க மாட்டார். ஆமீன். அவரை நம்பாத இவரை நம்பாதன்னு அவர் காரியத்தை எல்லாம் வெளிப்படுத்துவார். கலகம் செய்ய மாட்டார். ஆவியானவர் என்ன பண்ணுவார்? கலகம் பண்ண மாட்டார். ஒரு வீட்டில் தகுடு இருக்குது, தகுடு எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு வீட்டுக்கு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி சில பேர் என்ன சொல்கிறாங்க? உங்கள் வீட்டில் தகுடு இருக்குது, மந்திரம் இருக்குது, சூனியம் இருக்குது அப்படின்னு என்ன பண்ணாங்க? ஜனங்களை ஏமாற்றி எதையாவது சொன்னால் தான் பணம் தருவாங்க, எதையாவது சொன்னால் தான் நாங்கள் கடவுளுடைய தீர்க்கதரிசி நம்புவாங்க அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க? பொய்யான காரியங்களை செய்கிறாங்க. நீ தகுதியாக எடுக்கணும், நீ நல்ல தீர்க்கதரிசியாக இருந்தால் நீ தகுதியாக எடுக்கணும். இயேசு நாமத்தினாலே ஒன்றுமில்லாமல் போகணும்னு சொன்னால் போகுமே. இஸ்ரவேலுக்கு விரோதமாக மந்திரம் இல்லை, குறி சொல்லுவது இல்லை. இயேசு நாமத்தினாலே சொன்னாலே அது போகுமே. நீ எதுக்கு நீ தகுதி எடுத்துன்னு உட்காந்துன்னுக்கிற? கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகர்கள் இப்படி தான் என்ன பண்ணுறாங்க? சொல்கிறாங்க, உங்கள் வீட்டில் இவ்வளோ பணம் இருக்குது, இவ்வளோ இதுக்கு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அது இதுக்கு தீர்க்க தரிசனமா? உன் பர்ஸில் இவ்வளோ பணம் இருக்குது, அது தீர்க்க தரிசனமா? பாருங்க, ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க? பொய்யான தீர்க்க தரிசனங்களை நம்பி ஏமாந்து போகிறாங்க. வஞ்சிக்கப்படாதீர்கள், எச்சரிக்கையாருங்கள் என்று பவுல் சொல்கிறார்.
அதனால்தான் கொரிந்து புஸ்தகத்தில் 2 கொரிந்தியர் புஸ்தகத்தில் 11ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் புஸ்தகம் எடுத்துக்கொள்ளுங்க. எல்லா 2 கொரிந்தியர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை. ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையினின்று விலகும்படி கெடுக்கப்படுமோவென்று பயந்திருக்கிறேன். சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது என்று அறிந்திருக்கிறோம். சர்வம் என்ன செய்தது? சர்வம் தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது. முதலாவது வஞ்சிக்கப்பட்டவள் யார் என்று வேதம் அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவாக சொல்கிறார். வஞ்சிக்கப்படுதல். அப்படின்னா வஞ்சிக்கப்படுதல்னா என்ன அர்த்தம்? வஞ்சிக்கப்படுறாங்கன்னு சொல்கிறா என்ன அர்த்தம்? எப்படி வஞ்சிக்கப்படுறது? கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. வஞ்சிக்கப்படுறதுன்னு பேசுறது. முதலாவது பேசி என்ன பண்ணுறது? ஒரு காரியத்தை, பொய்யான காரியத்தை உண்மை போல பேசுறது தான் வஞ்சனை. அப்போ வஞ்சனைகள் எப்படி வருது? பேசுவது மூலமாக தான். ஒருத்தர் நன்றி நல்லா பேசுகிறாரு, ஒரு கம்பெனி பற்றி பேசுகிறாருன்னு வச்சிங்களேன். இந்த கம்பெனியில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், பணம் போடுங்க, இந்த கம்பெனியில் நீங்கள் சேருங்க, இந்த இடத்த நீங்கள் வாங்குங்க அப்படின்னு உங்ககிட்ட என்ன பண்ணு, நீங்கள் வாங்க விருப்பம் இல்லாத இடத்த என்ன பண்ண வாங்க வைக்கிறான்னா யோசிக்கணும். அந்த இடத்த அங்கே வஞ்சனை நடக்குது. ஏதோ அவனுக்கு லாபம் இருக்குது, ஏதோ ஆதாயம் இருக்குது, அவனை ஏமாற்றணும். பிசாசுடைய தந்திரம் என்னன்னா வஞ்சனை, ஏமாற்றுவது தான். சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினால ஏவாளை வஞ்சித்தது. தந்திரம், பிசாசுடைய தந்திரத்துக்கு நாம் அறியாதவர்கள் அல்லவே. பிசாசின் தந்திரம் நம்மளுக்கு தெரியும். இன்னைக்கு சபை மக்களுக்கு பிசாசின் தந்திரம் என்னன்னு தெரியல. அவன் எப்படி தந்திரமா இருக்கிறான்? அவன் பொய்யை பேசுகிறான். பிசாசானவன் ஆதி முதல் கொண்டு பொய் பேசுகிறவனா இருக்கிறான். அவன் தன் சொந்தத்திலிருந்து பொய்யை பேசுகிறான். அப்போ ஸ்திரீயானவளை எப்படி பிசாசு வஞ்சித்தான் என்பதை நாம் கவனிக்கணும். பாருங்க, கிறிஸ்து உங்கள் மனதில், உங்கள் மனதானது கிறிஸ்துவை பற்றுகிற உண்மையிலிருந்து விலகும்படி கெடுக்கப்படுமோவென்று பயந்திருக்கிறேன். உங்க மனசு கிறிஸ்துவை விட்டு விலகும்படிக்கு வஞ்சிக்கப்படுமோ என்று நான் பயந்திருக்கிறேன். பயப்படாதே என்று சொன்னவர், பயப்படக்கூடாது என்று சொன்னவர் இப்போ நான் பயந்து இருக்கிறேன்னு சொல்றார், கவலைப்படுகிறேன்னு சொல்றார். எதுக்காக பயப்படுறாரு? ஏன் அவன் கவலைப்படுறாரு? காரணம் என்ன? கிறிஸ்துவை விட்டு ஒரு கூட்டம், நம்மை வஞ்சித்து ஏமாற்றுகிற ஒரு கூட்டம் கடைசி நாட்கள் எழும்புமா. இதெல்லாம் வசனம் சொல்லுது. நம்மை கிறிஸ்துவை விட்டு வஞ்சிக்கக்கூடிய, மனதை விட்டு வஞ்சிக்கணும். அப்போன்னா நான் கள்ள உபதேசங்களை பண்ணி என்ன பண்ணுவாங்க, ஜனங்களை என்ன பண்ணுவாங்க, மாற்றுவாங்க. அந்த கள்ள உபதேசம் எப்படி இருக்கும்? நல்ல உபதேசம் மாதிரியே இருக்கும். அவர் என்ன பண்ணுவாங்க, மனதை மாற்றுவாங்க. பேசி பேசி என்ன பண்ணுவாங்க, தவறான உபதேசங்களை சொல்லி நமக்கே தெரியாத, கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வஞ்சிக்கப்படுவார்கள் சொல்றாரு. அப்போ நம்ம தெரிந்து கொள்ளப்பட்ட சபை மக்களும் என்ன பண்ணுவாங்க, அப்படிப்பட்ட உபதேசங்களில் வஞ்சிக்கப்படுகிறார்கள். அவருடைய இருதயம் எப்படி இருக்குன்னா பண ஆசையினால் நிறைந்திருக்கும். வஞ்சிக்கிற ஆவிகள் எப்படி இருப்பாங்க? பண ஆசை. எப்போ பார்த்தாலும் பணத்தை பற்றியே பேசின்னு இருப்பான். பணம் 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 பணம். உக்காஞ்சா பணம், எழுந்தா பணம், நின்னா பணம், பேசினா பணம். பணத்துக்காக ஊழியம் செய்கிற பெரும் வயிற்று சோம்பேறிகள் கிறிஸ்துவை நாமத்தை தரித்து கொண்டு கிறிஸ்துவ போதகனாக வந்து ஜனங்களுக்குள்ள பணத்தை வஞ்சிக்கிற ஒரு கூட்டத்தை இன்னைக்கு நாம் பார்க்க முடியுது. தமிழ்நாட்டில் பார்க்க முடியுது. எங்கே பார்த்தாலும் பணம். பெரிய பெரிய பணக்கார பாசங்களாக இருக்கிறாங்க பாரு. இவங்க என்ன செய்கிறாங்க? கிறிஸ்துவ சுவிசேஷத்துக்காக வருகிற தசமபாகத்தை காணிக்கை எல்லாம் செலவு பண்ணுறாங்களா? இல்லையே. அப்போது இவங்கெல்லாம் யார் நம்ம சொல்ல முடியும்? சபையில் இப்படிலாம் பேச மாட்டாங்க. ஒரு பாஸ்டர் இப்படி பேச மாட்டார். ஏன்? வஞ்சனை, ஏமாத்துகிறாங்க. கிறிஸ்துவை விட்டு அவங்க மனதை திருப்புறாங்க. நீ கொடுத்தா ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். கொடுத்தா ஆசீர்வதிப்பார் தான். யார் இல்லைன்னு சொன்னது? யாருக்கு கொடுக்கணும்? ஏழைகளுக்கு, எளியவருக்கு கொடுக்கணும். வர வருமானம் யாருக்கு போகணும்? சுவிசேஷத்தை செலவு பண்ண போகணும். ஆமென், அல்லேலூயா. சுவிசேஷத்துக்காக செலவு பண்ணப்பட வேண்டிய பணங்கள் எல்லாம் ஒரு பாஸ்டருடைய பேங்க்குக்கு போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? அவன் தான் திருடன், அவன் தான் பொருளாசைக்காரன், அவன் தான் காயினுடைய வழிகளை அறிந்தவன், அவன் தான் பிழையாமுடைய வழியை போதிக்கிறவன். காசுக்காக தீர்க்க தரிசனம் சொல்றவன் பிழையாம். காசுக்காக, பொருளுக்காக கொலை செய்கிறவன் தான் காயின். அவங்களுடைய போதகம் எப்படி இருக்கும்? கடைசி நாட்கள் வஞ்சிக்கப்படாதுங்க. பணம் பணம் பணம்னு
உண்மையும் உத்தமமாக இருக்கிறவங்கள ஊழியத்துக்கு உதவி செய்யணும், அவங்களுக்கு உதவி செய்யணும். என்ன பண்ணுறாங்க? சொந்த சபையார் மக்களே, நிறைய திருச்சபை பாஸ்டர்லாம் சொல்கிறாங்க, என்கிட்ட சொல்லும் போது சொல்கிறாங்க, சொந்த திருச்சபையில் இருக்க மக்கள் இங்கே கொடுக்காம எங்கெங்கே திருநெல்வேலிக்கு, திருச்சிக்கு, திருச்செந்தூருக்கு அப்படி பணத்தை என்ன பண்ணுறாங்க, அங்கே கொடுக்குறாங்க, டிவி நிகழ்ச்சிக்காக கொடுக்குறாங்கன்றாங்க. சொந்த சபையில் இருக்கிற பாஸ்டர் என்ன பண்ண, வறுமையில் இருக்கிறான், கஷ்டத்தில் இருக்கிறான், உண்மையை ஊழியம் செய்கிறவன், பணக்காரன் இன்னும் பணக்காரன் ஆகிறதுக்கு விசுவாசிக்க துணை போகிறது. வஞ்சிக்கப்படுறீங்க. நீங்கள் இங்கே கொடுத்தாதான் ஆசீர்வதிக்கப்படுறேன்னு சொன்ன போது அங்கே என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் அங்கே கொடுக்குறாங்க. அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஆமென், அல்லேலூயா. பணத்துக்காக ஊழியம் செய்யக்கூடாது. பெரும் வயிற்று சோம்பேறிகள், இச்சை உள்ளவர்கள் கடைசி நாட்கள் அப்படிலாம் என்ன பண்ணுவாங்க, எழும்புவார்கள். அதனாலே கிறிஸ்துவை பற்றி உண்மையில் நின்று விளங்கும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்து இருக்கிறேன். என்னென்ன பயம் இருக்குது பாருங்க. எப்படி நீ நான் உங்களிடத்திலே வருகிறேன். எப்படியெனில் உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தானால், அல்லது நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தையும் பெற்றீர்களானால் நன்றாய் சகித்திருப்பீர்களே. நான் என்ன சொல்றேன்னு சொல்றாரு, நான் பிரசங்கிக்கிற இயேசுவை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறாங்க. வேறொரு இயேசுவை என்ன பண்ணாங்க, வேறொரு இயேசுவை பிரசங்கித்தானால், நான் பிரசங்கிக்கிற இயேசுவை தவிர வேறொரு இயேசுவை உங்களுக்கு பிரசங்கிக்கிறாங்க. அப்ப வேறொரு இயேசு இருக்கிறாரா? இருக்கிறாரே. சுவிசேஷத்தில் வேற மாதிரி பேசுறாங்களே. அவர் சொல்றது என்ன சொன்னாரோ அதெல்லாம் நம்ம சொல்லி ஜனங்களை ரட்சிக்கணும். புறப்பட்டு போய் சொல்லுங்க, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவருக்கு சாட்சியாக அறிவிங்கன்னு சொன்னார். நான் உங்களுக்கு என்ன சொன்னனோ அதெல்லாம் என்ன பண்ணு, மக்களுக்கு போய் சொல்லு என்று சொன்னான். இயேசு எதற்கு வந்தாரோ அதெல்லாம் நம்ம சொல்லணும். ஜனங்களுடைய பாவங்களை மன்னிக்கவும், பாவங்களிலிருந்து ரட்சிக்கவும், இயேசு நமக்காக பலியானது, ரத்தம் சிந்தினது, சிலுவையிலே தொங்கினது, மரித்தது, ஜீவன் கொடுத்தது, மரித்தோர்ந்து மூன்றாம் உயிரோடு கூட எழுந்ததை, இந்த சுவிசேஷத்தை அறிவிக்காமல் வேறொரு சுவிசேஷத்தை அறிவித்து ஜனங்களுக்கு வேறொரு ஆவியை சொல்லி வேறொரு சுவிசேஷத்தை பிரசங்கித்தால் அவன் தான் கள்ள தீர்க்கதரிசி. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவுடைய மனதை கெடுக்கிறவர்கள் அங்கே கொந்து பட்டணத்தில் இருந்தார்கள். எப்படின்னா, விருத்து சேதனம் பண்ணணும், நியாயப்பிரமாணத்தின்படி நீ என்ன பண்ணணும், விருத்து சேதனம் பண்ணணும், தேவ தூதருக்கு ஆராதனை செலுத்தணும், இதை தொடணும், இதை சாப்பிடணும், அப்படி சாப்பிடக்கூடாது என்று நியாயப்பிரமாணத்தை சொன்னதெல்லாம் என்ன பண்ணாங்க, போதித்தாங்க. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் மட்டும் போதாது, ரட்சிப்பு வராது. நியாயப்பிரமாணத்தையும் மோசே கூட்ட கற்பனைகளையும் கட்டளைகளையும் நீங்க கீழ்ப்படினோம், அப்போதான் ரட்சிப்பு வரும் என்று அங்கிருந்த அப்போஸ்தலர்கள், யூதர்கள், ரட்சிக்கப்பட்ட யூதர்கள் என்ன பண்ணாங்க, சரியான முறையிலே கிறிஸ்துவ அறியாதனால பிரசங்கித்ததினாலே ஜனங்களுக்குள் குழப்பம். பவுல் பிரசங்கிக்கிற இயேசு கரெக்டா, மற்ற அப்போஸ்தலர்கள் எழும்பி வந்தாங்களா அவங்க பிரசங்கித்து கரெக்டா? அதான் சொல்றார், நான் பிரசங்கிக்கிற இயேசு தான் கரெக்டானவர். அவர் வேத வசனத்தின்படி மரித்தார், வேத வசனத்தின்படி மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார், வேத வசனத்தின்படி பரலோகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டார், அப்படி சொல்றாரு. நான் பிரசங்கிக்கிற இயேசு என்று சொல்றாரு. கிறிஸ்துவை சரியா நம்ம பிரசங்கிக்கணும். இப்போ இன்னைக்கு உலகத்தில் நிறைய பேர் தான் பிரசங்கிக்கிறாங்க, கரெக்டாவா பிரசங்கிக்கிறாங்க, வேறொரு இயேசுவை தான் பிரசங்கிக்கிறத நம்ம பார்க்கிறோம். பார்க்குறீங்களா இல்லைங்களா? பார்க்குறோம், நிறைய பேர் பாருங்க. பணத்துக்காக இங்கே உலகம் முழுவதும் இன்னைக்கு பாருங்க, பண ஆசை எல்லா தீமைக்கு வேறா இருக்கிறது வேதம் போதிக்குது. எல்லாத்துக்கும் தீமை என்ன வேறு எது? பண ஆசை தான். அப்போ பணத்தை குறிக்கோளா வச்சு மாதம் 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி ப்ளஸ் ஃபண்டில் வாங்கி கையெழுத்து வாங்கி நீ 4000 கொடு, 5000 கொடு, 25,000 கொடு, 1 லட்சம் கொடு, 1.5 லட்சம் கொடுன்ட்டு கேட்டு மாதம் கேட்டு வாங்கினாங்கன்னா அந்த சபை எப்படியாப்பட்ட சபையாக இருக்குது? அந்த சபைக்கு தாங்க போகிறாங்க நிறைய பேர். சத்தியத்தை போதிக்கிற சபையில் கர்த்தர் சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்கும்படியாக நம்ம வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பணத்தை சம்பாதிப்பதற்காக அல்ல. இயேசுவின் தேவாலயத்தை கல்லர் குகையாக மாற்றினார்கள். இயேசு வந்தார், காசுக்காரருடைய பலகையெல்லாம் கவிழ்த்து போட்டார், சாட்டை எடுத்து அடித்தார், சபைகளை சரிப்படுத்தினார். ஆமே. எந்த அதிகாரத்தில் செய்கிறேன்னா, என் சபை பக்தி வைராக்கியம் எனக்கு உண்டு, என்னுடைய சபையை நான் என்ன பண்ணுவேன், சுத்திகரிப்பேன் என்று கர்த்தர் என்ன பண்ணாரு, சுத்திகரித்தார், சாட்டை எடுத்து அடித்தார். இன்னைக்கு நிறைய பாஸ்டர்மார்களை ஆண்டவர் சாட்டை எடுத்து அடிக்கணும். ஆமென், அல்லேலூயா. சத்தியத்தை சத்தியப்படி சொல்லணும், மாயமானமா பேசக்கூடாது.
இதை சொன்னால் நம்மளுக்கு விரோதமாக யாரும் பேசுவாங்க, பேசட்டும். கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறோம், மனுஷனுக்கு ஊழியம் செய்கிறோமா? தேவனுக்கு ஊழியம் செய்கிறோம். ஆமென். நாம் கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறதுனால எந்த மனுஷனும் நாம் பயப்பட வேண்டியது இல்லை. நியாயம் தீர்க்கிறவர் கர்த்தரே. ஆமென், அல்லேலூயா. நியாய தீர்ப்பு செய்கிறவர் கர்த்தர் தான். அவர் உண்மையாக கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும், ஆத்மா பாரத்தோடு செய்யணும், சுவிசேஷத்தை அறிவிக்கணும். ஆமென். நல்ல சுவிசேஷத்தை அறிவிக்கணும். வேறொரு இயேசுவை அல்ல, நான் பிரசங்கிக்காத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தால் அல்லது வேறொரு ஆவியை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக வேறொரு சுவிசேஷத்தை பெற்றுக்கொண்டார்கள் நன்றா சகித்தீங்க. மற்றதெல்லாம் சொல்றதெல்லாம் நீங்க நன்றா சகிக்கிறீங்களே, மற்ற காரியத்தெல்லாம் சொன்னா சகிக்கிறீங்களே, சத்தியத்தை சொன்னதுனால சத்ருவானோன்னு கேட்கிறார். இவ்வளவு சீக்கிரமா கிறிஸ்துவை விட்டு உங்களை வஞ்சித்தவன் யார்? சீக்கிரமாக வஞ்சிக்கப்பட்டாங்க கலாத்தியர்ல. நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, இவ்வளவு சீக்கிரமா இந்த சுவிசேஷத்தை விசுவாசிக்காமல் வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தானே, நீங்க அவனிடத்தில் மனது செலுத்தினீர்களே. வேறொரு சுவிசேஷம் இல்லையே, நான் பிரசங்கித்த இயேசுவை தவிர வேறொரு சுவிசேஷம் வானத்திலிருந்து தூதனாவது வந்து சொன்னாலும் அது சுவிசேஷம் கிடையாது, அது ஏமாற்று வேலை என்று சொன்னாரே. அன்னைக்கும் சுவிசேஷத்துக்கு விரோதமாக ஒரு கூட்டம் எழுப்பினது. அப்போஸ்தலனை பவுலை போல உண்மை உத்தமமாக பண ஆசை இல்லாதவனா உண்மையுமாக ஊழியத்தை செய்தார். எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்காக குப்பை என்று உதறினார், தூசியாக எண்ணினார். தனக்கு இருந்த கப்பலை எல்லாம் விட்டு வந்த ஆசியா ஐஸ்வர்யத்தை எல்லாம் விட்டுட்டு கிறிஸ்துவை பின்பற்றி வந்தா. என்னை பின்பற்றுவது போல நீங்க கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல என்னை நீங்க என்ன பண்ணுங்க, பின்பற்றுங்கள் என்று சொன்னார். எவ்வளவு உத்தமமான குணம்! நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்க என்னை பின்பற்றுங்கள் என்று சொன்னார். அவர் எவ்வளவு உண்மை உத்தமமா இயேசுவை பின்பற்றினாரோ அதே போல அப்போஸ்தலன் பவுல் செய்தது போல நாம் கிறிஸ்துவுக்கு பின்னாக ஓடணும். அல்லேலூயா. உண்மையாய் உத்தமமா கர்த்தருக்கு ஊழியத்தை செய்யணும். மனம் வஞ்சிக்கப்படுகிறது. இன்னைக்கு அநேகருடைய இருதயம் வஞ்சிக்கப்படுகிறது. வாசிச்சு பாருங்க 11ஆம் வசனம். இப்படி சொல்ல வேண்டியது என்ன? நான் உங்களை சிநேகியாதபடியினாலேயே தேவன் அறிவார். மேலும் எங்களை விரோதிக்க சமயம் தேடுகிறவர்களுக்கு சமயம் கிடையாதபடிக்கு தங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிற காரியத்தில் அவர்கள் எங்களைப் போல காணப்படும்படிக்கு நான் செய்வதையே இன்னும் செய்வேன். நான் செய்ததையே இன்னும் நான் என்ன பண்ணுவேன், செய்வேன். மேலும் விரோதிக்கிறவர்கள் சமயம் தேடுகிற சமயம் கிடைக்காதபடிக்கு தங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிற காரியத்திலே அவர் எங்களைப் போல காணப்படும்படி நான் செய்வது போல இன்னும் செய்வேன். நிறைய பேர் அந்த சுவிசேஷத்துக்கு விரோதமாக எழும்பினார்கள். ஆனால் பவுல் செய்ததை என்ன பண்ண தடை செய்து பார்த்தாங்க. பவுல் பிரசங்கிக்கிறதை தடை செய்தார்கள். எப்படி செய்தாங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் கிறிஸ்துவின் ஊழியக்காரன்ல, அவர் அப்போஸ்தலன் அல்ல என்று என்ன பண்ணாங்க, தடை செய்தாங்க. 11 பேரும் 12 பேர் இருந்தாங்க பாரு, அவங்க தான் அப்போஸ்தலர்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தலன் அல்ல என்று என்ன பண்ணிட்டாங்க, அப்போஸ்தலனுக்கு விரோதமாக என்ன பண்ணாங்க, பிரசங்கித்ததினாலே எல்லா பட்டணத்திலையும் இவங்க பிரசங்கித்தாங்க. இவர் என்ன பண்றாரு, சொல்றார், நான் அப்போஸ்தலன், கிறிஸ்து என்னை அழைத்தார், பிதா என்னை தெரிந்து கொண்டார் என்று ஒவ்வொரு நிருபத்திலும் எழுதுகிறார். நான் அப்போஸ்தலன் தான், கிறிஸ்து என்னை தெரிந்து கொண்டார், கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை நான் பிரசங்கிக்கும்படி நான் அழைக்கப்பட்டேன் என்று சொல்றார். அல்லேலூயா. எங்க தெரிந்து கொண்டார்? தமஸ்குவிலே கிறிஸ்துவை அவர் தரிசித்தார். இயேசுவானவரை அவர் அழைத்தார், அனானியா மூலமாக அழைத்தார். இவன் என் நாமத்தின் நிமித்தம் அநேக பாடுபட வேண்டும், ராஜாக்கள் முன்பாக புறஜாதிகளுக்கு முன்பாக இவனை நான் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் என்று கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. இயேசுவே அவனுக்கு தரிசனமாகி இயேசுவே அவனை அழைத்தார். அந்த அழைப்பை பெற்றிருந்தவன் மற்ற அப்போஸ்தலருக்கு தெரியாதனாலே இவன் கிறிஸ்துவ இல்லை, கிறிஸ்துவ அப்போஸ்தலன் அல்ல என்று அவர்கள் மற்றவர்கள் போதித்த போது அப்போஸ்தலனுக்கு விரோதமாக அவங்க போதித்தார்கள். ஆகினால் சொன்னார், நான் கொஞ்சம் குறை எல்லாவற்றிலும் கிறிஸ்துவுக்காக என் சரீரத்தை அநேக அச்சடையாளங்களை நான் அடிக்கப்பட்டு இருக்கிறேன். பசியோடு பட்டினியோடு தாகத்தோடு நிர்வாணத்தோடு கல்லர்களால் வந்த மோசம், சகோதரர்களால் வந்த மோசம், அநேக மோசங்களை நான் சகித்தேன். கண் விழிப்பினாலும் பசியோடு உபவாசத்தோடு நான் காத்திருந்தேன். சுவிசேஷத்துக்காக நான் இவ்வளவு பாடுபடுகிறேன். நியாயப்பிரமாணத்தை நான் பிரசங்கித்திருந்தால் எனக்கு இந்த பிரச்சனை வராது. சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நான் பிரசங்கித்ததினாலே எனக்கு விரோதமாக எழும்புகிறார்கள். கிறிஸ்துவை அவர் அறிவித்ததினாலே அவருக்கு விரோதமாக போராட்டம் வந்தது. நாம் இப்படி சத்தியத்தை சொல்லுதுன்னா நமக்கு விரோதமாக நிறைய பேர் எழும்பலாம்.
கூட்டம் எழும்பலாம், அதை பற்றி நான் என்ன பண்ண மாட்டோம், கவலைப்பட மாட்டோம். இயேசுநாத் பாஸ்டருங்களா அன்றைக்கி இருந்த பரிசேய பிரீஸ்டுங்களா என்ன பண்ண ஓட விட்டார். வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையே, விதவைகள் வீடுகளில் போய் நீண்ட நேரம் ஜெபம் பண்ணி பச்சிக்கிற ஓநாய்களே எப்படிலாம் கேட்டார். புளித்த மாவுகளின்னு சொன்னார். ஆண்டவர் அன்னைக்கு இருந்த பரிசேய சதுசேயர்லாம் ஓட விட்டார். என்ன செய்தார்? சரியான உபதேசத்தை பண்ணலை. சரியான உபதேசத்தை என்ன பண்ணல, கீழ்ப்படியாமல் போயிட்டாங்க. கள்ள உபதேசிகள், அப்படியேப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்களும் கபட உள்ள வேலையாட்கள். கள்ள அப்போஸ்தலர்கள், கபட உள்ள வேலையாட்கள். இன்னைக்கு நிறைய நாங்கள் தங்கள் பேரை பின்னாடி போடுறாங்க, அப்போஸ்தலர்கள் போடுறாங்க. கள்ள அப்போஸ்தலர்கள், பேர் மட்டும்தான் அப்போஸ்தலர்கள். மற்ற செய்கிறதுல அநியாயம். ஒரு சபையும் இருக்காது, ஒரு சபையும் உருவாக்கி இருக்க மாட்டாங்க. பேர் கேட்டால் அப்போஸ்தலர்கள் பேர். பொல்லாத வேலையாட்கள். இவங்கெல்லாம் யாருன்னா பொல்லாத வேலையாட்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பொல்லாத வேலையாட்கள் என்ன அர்த்தம்? பொல்லாத வேலையாட்கள்னா வேலை செய்வாங்க. எதுக்காக வேலை செய்வாங்க? பணத்துக்காக வேலை செய்கிறவங்க. பணத்துக்காக வேலை செய்கிறவங்க. கிறிஸ்துவின் அப்போஸ்தலர்கள் வேஷத்தை தரித்து கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அது ஆச்சரியம் அல்ல. அப்போஸ்தலர்கள் வேஷத்தை தரித்து கொண்டு இந்த உலகத்தில் நிறைய பேர் திரிகிறாங்க. கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள அப்போஸ்தலர்களும் கள்ள போதகர்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள மேய்ப்பர்களும் நீங்க நிறைய இருக்கிறாங்க. ஆகையினால எச்சரிக்கையார்கள். கள்ள சுவிசேஷம் மட்டும் சொல்லலை. ஏன்னா சுவிசேஷத்தை அப்படி சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். இயேசுவை பற்றி சுவிசேஷம் சொன்னால் கள்ள சுவிசேஷம் அல்ல, கள்ள சுவிசேஷம் சொல்ல முடியல. வேதம் அப்படி அங்கீகரிக்கல. சுவிசேஷம் என்றாலும் நற்செய்தி, அதை அறிவிக்கிறவன் சுவிசேஷகனாக இருக்கிறான். அல்லேலூயா. நல்ல வார்த்தைகளை எல்லாம் சொல்றார் பாருங்க. சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே. அப்போஸ்தலர் வேஷத்தை தரித்து கொள்வது போல சாத்தான் என்ன பண்றான்? ஒளியின் தூதனுடைய வேஷத்தை, தேவ தூதனை போல சாத்தான் கூட என்ன பண்ணலாம்? தரிசனமாகலாம். நிறைய பேருக்கு இன்னைக்கு பண்ணாங்க, ஆண்டவர் எனக்கு தரிசனமானா ஒளியின் தூதன் வந்து தரிசனமாகறான். பேய் பிசாசுல வந்து தரிசனமாகுது. அவன் சொல்றான் நிறைய தீர்க்கதரிசி பொய். அவன் வாழ்க்கை பின்னணியை பார்த்து சாட்சியை பார்த்தா அயோக்கியத்தனமான வாழ்க்கை. அதெல்லாம் மாறணும். ஆமீன். ஒளியின் தூதனுடைய தரிசனத்தை கண்டுட்டு அவன் கடவுளையே கண்டதாகவும் இன்னைக்கு சொல்லி ஏமாத்தின்னு நான் டிவியில் உட்காந்து பேசின்னு உட்காந்துன்னு இருக்கிறான். இதெல்லாம் நம்பின்னு இருக்குது ஒரு கூட்டம். கள்ள அப்போஸ்தலர்கள் பாருங்க. 2 கொரிந்தியர் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. நான் உங்களில் எவ்வளவு அதிகமாய் அன்பு கூறுகிறேனோ அவ்வளவு குறைவாய் உங்களால் அன்பு கூறப்பட்டிருந்தாலும் மிகவும் சந்தோஷமாய் நான் உங்கள் ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன். நான் உங்களை எவ்வளவா அன்பு கூர்ந்தேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், உங்களை எடுத்து நான் எவ்வளவா அன்பு கூர்ந்தேன். ஆனால் உங்களாலே எனக்கு அன்பு ஒன்றும் கிடைக்கல. ஆனால் உங்கள் ஆத்துமாவுக்காக நான் என்ன பண்ணேன்? செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன் என்று சொன்னார். செலவு பண்ணப்பட விரும்புகிறேன். உங்கள் ஆத்துமாவுக்காக. அன்னைக்கு இருந்த மக்கள், கொருந்துப்பட்ட மக்களுக்காக நிறைய நேரத்தை அவர் செலவு பண்ணினார். நிறைய நேரத்தை கிறிஸ்துவுக்காக ஊழியம் செய்த ஆத்துமாவுக்காக செலவு பண்ணினார். இன்னைக்கு எதற்காக நேரத்தை செலவு பண்றாங்க? ஆத்துமாவுக்காக செலவு பண்றாங்களா? செலவு பண்ணவும் விரும்புகிறேன். பவுல் அப்போஸ்தலனை வெறுத்த ஜனங்களுக்காக, ஆத்துமாவுக்காக அவர் நிறைய நேரத்தை செலவு பண்றவராக இருந்தார். அழிந்து போகிற ஆத்துமாவுக்காக நிறைய நேரத்தை சுவிசேஷத்தை சொன்னார். கண்ணீரோடும் துக்கத்தோடும் இரவும் பகலும் உங்களோடு கூட இருந்து நான் கிறிஸ்துவை உங்களுக்குள்ளே நான் என்ன பண்ண போதித்தேன். ஒரு கர்ப்ப வேதனை படுகிற ஒரு பெண்ணை போல பிரசவ வேதனை பெற்று உங்களை கிறிஸ்துவை நான் என்ன பண்ண உருவாக்கும் அளவும், கிறிஸ்து உங்களுக்குள்ள உருவாகும் அளவும், ஒரு கர்ப்பிணி பெண்ணை போல நான் என்ன பண்றேன்? பிரசவ வேதனை படுகிறேன். உங்கள் ரட்சிப்புக்காக, உங்கள் ஆத்மாவுக்காக நான் என்ன பண்றேன்? பிரசவ வேதனை படுகிறேன். எப்படியாச்சும் கிறிஸ்து உங்களுக்குள் உருவாக வேண்டும். வஞ்சிக்கப்படக்கூடாது. உலகம் வஞ்சிக்கப்படக்கூடாது. சபை மூலமாக வருகிற பிரச்சனையிலிருந்து வஞ்சிக்கப்படக்கூடாது என்பதற்காகவே அவர் என்ன பண்றாரு? சொல்லுகிறான். சபையை பற்றி கவலை நாள்தோறும் எனக்கு உண்டாயிருக்கிறது என்று சொன்னார். 2 கொரிந்தியர் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசித்து பாருங்க. 2 கொரிந்தியர் 11ஆம் 28வது வசனம். இவை முதலானவைகளாய் அல்லாமல் எல்லா சபைகளை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது.
இவை முதலாம் எல்லாவற்றை காட்டிலும் எல்லா சபையை குறித்து உண்டாயிருக்கிற கவலை நாள்தோறும் என்னை நெருக்குகிறது. கவலை என்னை நெருக்குகிறது. கவலைப்படாதுங்கள், ஒன்றுக்கு கவலைப்படாதுங்கள் என்று சொன்ன பவுல், எல்லாவற்றையும் சோத்திரத்தினாலும் ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்தணும் என்று சொன்ன பவுல், நான் சபையை குறித்து கவலைப்படுகிறேன் என்று சொல்றார். எதை குறித்து அவர் கவலைப்பட்டார்? குடும்பங்களை குறித்து கவலைப்படவில்லை, தன் வாழ்க்கையை குறித்து கவலைப்படவில்லை, சபையை குறித்து கவலைப்படுகிறார். இது ஒரு நல்ல கவலை தான். ஆமீன், அல்லேலூயா. ஒன்றுக்கு கவலைப்படாத சொன்ன பவுல் சொல்றது தான் சொல்றாரு, என்ன பண்ண சபையை குறித்து உண்டான கவலை நாள்தோறும், ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை, ஒவ்வொரு நாளும். ஏன்னா சபையானது கிறிஸ்துவை விட்டு வஞ்சிக்கப்படுமோ என்று நாள்தோறும் என்ன பண்றாரு? பயப்படுறார். நாள்தோறும் ஒரு பயம். ஏன்னா கள்ள போதகர்கள், கள்ள தீர்க்கதரிசி எழும்பி வந்து நான் சொன்ன சுவிசேஷத்துக்கு விரோதமான வேறு ஒரு சுவிசேஷத்தை சொல்லிக்கினே வரான். பவுல் சொல்லிட்டு போயிட்டு வரான். சொல்லிட்டு போன உடனே வேறு ஒரு சுவிசேஷத்தை வந்து சொல்லுவாங்களாம். மறுபடியும் விருத்த சேதனை பண்ணணும், நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கணும், தேவ தூதர் ஆராதனையில் நீ கலந்து கொள்ளணும், பழைய ஏற்பாடு உடன்படிக்கை பண்டிகையெல்லாம் நீங்கள் ஆசரிக்கணும். இதெல்லாம் மறுபடியும் என்ன பண்ணுவாங்க? சொல்லி சொல்லி என்ன பண்ணுவாங்க? ஏமாற்றுக்கிறக்கூடியதை நாம் பார்க்குறோம். அதனால வேறு ஒரு சுவிசேஷத்தை நான் பார்க்குறோம். 29ஆம் வசனம் வரையும் வாசிப்போம். ஒருவன் பலவீனனானால் நானும் பலவீனனா இருக்கிறது இல்லையோ? ஒருவன் இடறினால் என் மனம் எரியாதிருக்குமோ? ஒருவன் பலவீனன் ஆயிட்டா, சபை குறித்து கவலை பாருங்க. ஒருத்தன் பலவீனன் ஆயிட்டா, அவனும் பவுல் சொல்றாரு, நானும் என்ன பண்ணிட்டேன்? பலவீனம் ஆயிடுறேன். ஒருவன் இடறி விட்டால் நானும் என்ன பண்றேன்? என் மனம் எரியாமல் இருக்குமோ? அப்படின்னா ஒரு மனுஷன், ஒரு ரட்சிக்கப்பட்ட மனுஷன் கிறிஸ்துவை விட்டு பின்வாங்கி போகும்போது அவன் எப்படி மனசு எரியுது, மனம் எரியுது சொல்றாரு. நான் மேன்மை பாராட்ட வேண்டும் என்றால் என் பலவீனத்துக்கு அடுத்தவைகளை குறித்து மேன்மை பாராட்டுவேன். வாசிங்க. நான் மேன்மை பாராட்ட வேண்டுமானால் என் பலவீனத்திற்கு அடுத்தவர்களை குறித்து மேன்மை பாராட்டுவேன். என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்ட தேவனும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவுமானவர் நான் பொய் சொல்லுகிறதில்லை என்று அறிவார். பொய் சொல்லுகிற தேவன் அறிவார். நான் பொய் சொல்றதில்லை, உண்மையை தான் சொல்றேன் என்று சொல்றாரு. அப்போஸ்தலன் பவுலுக்கு நிறைய வருத்தங்கள் இருந்து பாருங்க ஊழியத்தில். அந்த வருத்தங்கள் அவர் சொல்றாரு. அப்போஸ்தலர் நடவடிக்கை 20ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கை 20ஆம் அதிகாரத்தில் அங்கே சொல்கிறத பாருங்கள். நிறைய வருத்தமான காரியங்கள் 20, 29 வாசிப்போம். நான் போன பின்பு மந்தையை தப்பவிடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். உங்களிலும் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்து கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். நான் போன பின்பு மந்தையை தப்பிவிடாத கொடிய ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். சபை குறித்து ஒரு பாரம் அவருக்கு இருந்தது பாருங்க. சபை குறித்து நான் போன பின்னாடி, அப்போஸ்தலன் ஊழியத்துக்கு போன பின்னாடி எனக்கு பின்னாடி என்ன பண்ணுவாங்க? ஒரு மந்தையை தப்ப விடாத ஓநாய்கள் வரும். அப்போ மந்தைனா மந்தை ஆடுகள், அந்த ஆடை தப்ப விடக்கூடாதபடி ஓநாய்கள். ஓநாயுடைய வேலை என்ன? ஆடுகளை அடித்து சாப்பிட்ற வேலை தான் ஓநாய்கள் வேலை. அப்படின்னு என்ன அர்த்தம்? விசுவாசிகளை ஏமாற்றி புத்தி மயக்கம் பண்ணி சம்பாதிச்சு இவன் சொகுசா வாழ்வான். ஆனால் ஆடுகளை என்ன பண்ணுவான்? தப்ப விட மாட்டான். மந்தையிலிருந்து தப்ப விட மாட்டான். தப்ப விடாமல் என்ன பண்ண, கடைசி வரைக்கும் அவன் அடிமையாக வைத்து கொண்டு, சீஷர்களை அடிமையாக வைத்து கொண்டு அவன் என்ன பண்ணுவான்? கொடிய ஓநாய்கள் வரும். உங்களில் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்து கொள்ளும்படி மாறுபாடானவர்களை போதிப்பார்கள். சீஷர்களை இழுத்து கொள்வாங்க. சீஷர்களாக இழுத்துக்கணும் என்ன பண்ணுவாங்க? மாறுபாடானவங்களை என்ன பண்ணுறாங்க? மாறுபாடான உபதேசம். எங்களுக்கு தான் வெளிப்பாடு ஆண்டவர் கொடுத்துட்டார், நாங்கள் தான் கடைசி காலத்தை கிரேஸ் ஃபாதர்கள். இப்போ சொல்லியிருக்கிறான் ஒருத்தன், கிரேஸ் ஃபாதர், நாங்கள் தான் கிரேஸ் ஃபாதர்னு. கடவுள் தான் கிரேஸ் ஃபாதர், அவர் தான் ஆண்டவர் தான் கிருபையை கொடுக்குற தேவன். அவன் சொல்கிறான் நான் கிரேஸ் ஃபாதர், எல்லாரும் என்னை அப்பான்னு கூப்பிடுன்றான். அவனை அப்பான்னு கூப்பிடுமா? முட்டாள் பசங்க அவன் சொல்கிறான். இன்னைக்கு சொல்லினுக்கிறாங்க, மனுஷனை போய் அப்பான்னு கூப்பிட்டுன்னுக்கிறான். எந்த அப்பா? எனக்கு எல்லாம் அவங்க தான் அப்பா அப்படின்னுக்கிறான். தப்பு தப்பாக உபதேசம் பண்ணுறான். அவனை போய் அப்பான்னு கூப்பிட்டுன்னு உட்காந்துன்னுக்கிறானுங்க. அவன் தான் வெளிப்பாடு நிறைஞ்சவனா. கள்ள உபதேசம் என்ன பண்ணுவாங்கன்னா, வேதத்தில் சொல்லப்படாத ரகசியம் தான் என் தேவன் எனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவான்? புதுசு புதுசாக விட்டுன்னு இருப்பான். இதுக்கு என்ன பண்ணுவாங்க? நூதனமான உபதேசத்தை, கட்டுக்கதைகளும் கிழவி பேச்சுகளும் கேட்டு என்ன பண்ணுவான்? இது நல்லா இருக்குதுன்னு இது முட்டாள் கூட்டங்கள் என்ன பண்ணுவாங்க? அதை பின்பற்றுவாங்க.
முட்டாள் கூட்டம் தான் அதை என்ன பண்ணுவாங்க, பின்பற்றுவாங்க. வாசிங்க. ஆனபடினால் 3 வருஷம் காலமா இரவும் பகலும் கண்ணீரோடு இடைவிடாமல் அவனுக்கு புத்தி சொல்லி கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள். இரவும் பகலும் நான் கண் விழித்து நான் என்ன பண்றேன், உங்களுக்காக நான் புத்தி சொல்லிக் கொண்டே இருக்கிறேன். இரவும் பகலும் கண் விழித்து நான் புத்தி சொல்றேன். இரவும் பகலுமாக நான் என்ன பண்றேன், சுவிசேஷத்தை அறிவிக்கிறேன். இப்படி யாருன்னா இரவும் பகலும் சுவிசேஷத்தை அறிவித்தாங்களா? அவங்கள பின்பற்றலாம். கண் விழித்தாங்களா? உபத்திரவப்பட்டாங்களா? பசியோடு இருந்தாங்களா? பட்டினியோடு இருந்தாங்களா? கிறிஸ்துவை எப்படியாவது உங்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்று பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் சுவிசேஷத்தை நான் சொல்லணும், சுவிசேஷத்தை சொல்லணும் அப்படின்னு புறப்பட்டு வந்தார்களா? என்ன அடி அடித்தாலும் மறுநாளிலே புறப்பட்டு போய் தெருபியாவுக்குள்ள சுவிசேஷத்தை அறிவித்தாரே அப்போஸ்தலனாகிய பவுல். ஐயா, நீங்க கவனிச்சு பாருங்க, எவ்வளோ அடிப்பட்டாலும் உதப்பட்டாலும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை நான் அறிவித்தான்னா அவனுக்கு பண ஆசை இருந்தது. எல்லாத்தையும் குப்பையாக விட்டுட்டு வந்தான். இன்னைக்கு இயேசு வச்சு சம்பாதிக்கிற கூட்டங்கள் நிறைய கூட்டம் இருக்குது. பாருங்க, பவுலும் சீலாவும் சுவிசேஷத்தை சொன்னதுனால ஒரு அசுத்தாவியை துரத்தினதுனால அவன் என்ன பண்ணிட்டாங்க, கைது பண்ணி சிறைச்சாலையில் அடைச்சிட்டாங்க. அங்கே தேவனை என்ன பண்ணாங்க, துதிச்சு பாடினார்கள். ரத்தம் சொட்ட சொட்ட தோல் மரத்தில் கால்களும் கைகளும் கட்டப்பட்டிருக்க சூழ்நிலையில் தேவனை துதிச்சார்கள். சுவிசேஷத்தை அங்கே எப்படி பரப்பினார் பாருங்க. துதிச்ச போது தேவன் அவரோடு கூட இருந்ததுனால அஸ்திபாரங்கள் அசைந்தது, சிறைச்சாலை கதவுகள் அசைந்தது, கட்டுகள் அறுக்கப்பட்டது. சிறைச்சாலைக்காரன் அடித்தவனே என்ன பண்ணான், காயங்களை கழுவுகிறான். அன்றைக்கே ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க. சுவிசேஷத்தை அப்படி அறிவிச்சார். லீஸ்ராவிலே கிறிஸ்துவை பற்றி பிரசங்கித்துக் கொண்டு பிறவியிலிருந்து சப்பானியாக இருந்தவன் அந்த வசனத்தை கேட்ட போது அவன் சப்பானியிலிருந்து அவன் விடுதலையாக்கப்பட்டான். அவன் நடக்க ஆரம்பிச்சு விட்டான். இதுதாங்க ராஜ்யத்தை சுவிசேஷத்தை அவர் பிரசங்கித்தாரு. பவுலுடைய கச்சையினாலும் உருமால்களிலும் போட்டிருந்த அங்கியினாலும் எல்லாத்திலும் ஆண்டவர் அற்புதங்கள் செய்தார். பவுல் கரங்களில் அநேக அற்புதங்கள் அடையாளங்களை இயேசு செய்தார். எதற்கு காரணம், ஏன் செய்தார்? சுவிசேஷத்தை அவர் உண்மையாக அறிவித்தார். எந்த மனிதன் கரெக்டாக உண்மையாக சுவிசேஷத்தை அறிவிக்கிறானோ, எந்த மனுஷன் கபடு இல்லாமல் உத்தம இருதயத்தோடு தேவனுடைய வசனத்தை கலப்பு இல்லாமல் பேசுகிறானோ, பண ஆசை இல்லாமல் பேசுகிறானோ, அவனை தான் கர்த்தர் அற்புதங்களை செய்ய வைப்பார். மக்கள் மேல் கரிசனை இருக்கணும், ஆத்மா மேல் கரிசனை இருக்கணும். ஆத்மாவுக்கு செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன் என்று சொன்னார். வஞ்சிக்கப்படக்கூடாதபடிக்கு இரவும் பக்கம் கண் விழிக்கிறேன் என்று சொன்னார். உபதேசத்திலே கற்பிலே எல்லா விதத்திலும் கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். உங்க வாழ்க்கை மாற்றப்பட வேண்டும். வஞ்சிக்கப்படக்கூடாது, ஏமாற்றப்படக்கூடாது என்பதுதான் பவுலுடைய விருப்பமும் வாஞ்சியமா இருக்கிறது. எப்படியாவது ஒரு கூட்ட ஜனங்களை கிறிஸ்துவாண்டரே கொண்டு சேர்க்க வேண்டும், சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்கிற பாரத்தோடு ஊழியத்தை செய்தார். இன்னைக்கு அப்படியாப்பட்ட ஊழியங்கள் குறைந்து விட்டது இல்லை. ஆண்டவர் அப்படியாப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் ஆவியை ஊற்றணும். இன்னைக்கு மாம்சமா இருக்கிறவர்கள் வாழ்க்கையில எல்லா விதமான பொல்லாத காரியம், கசப்பு, வைராக்கியம், காம விகாரம், பொல்லாத அசுத்தமான மனுஷர்கள் நீ பார்க்கிறோம். ஊழியம் என்கிற பேரில் செய்கிற அட்டு ஊழியங்கள் எத்தனையோ மக்கள் செய்கிறத பார்க்குறோம். சீர்திருந்த வேணும். ஆமே, சபையானது நீங்கள் சீர்திருந்தணும். சீஷராகி இயேசுவை பற்றி நீங்கள் அறிவிக்கணும். சொல்லனா உங்களுக்கும் ஐயோ. ஆமே, நிலையில்வியா இயேசுவை பற்றி கண்டிப்பாக சொல்லணும். வஞ்சிக்கப்படுகிற கூட்டமாக இருக்கக்கூடாது, ஏமாற்றம் அடையக்கூடாது, உங்கள் மனம் கிறிஸ்து விட்டு வேறு ஒரு சிந்தையில் போயிடக்கூடாது. பக்தி வைராக்கியம் உங்களுக்கு வேணும். ஆமே, ஆலயத்துக்கு வர்றதுல பக்தி வைராக்கி வேணும். நாளானது சமீபத்தில் இருக்கிறதுனால சபைக்கு வருதுல புத்தி சொல்லுங்க. ஆமே, வராதவங்களுக்கு என்ன சொல்லுங்க, சபைக்கு வாங்க சொல்லுங்க. நீங்களும் சரியான டைமில் வாங்க. ஆமே, நல்லேலுயா, சரியான டைமில் வாங்க. நான் சரியான டைமில் முடிச்சிடுவோம். ஆமே, நல்லேலுயா. அந்த காலத்தில் நாங்கள் ஆராதனை போனால் காலைல 8, 9 மணிக்கு போனோன்னா 2 மணிக்கு 2:30 மணிக்கு தான் வருவோம். ஆராதனை அப்படி தான் இருந்தது. இன்றைக்கி தான் டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். 2 ஹவர் 3 ஹவர் 2 ஹவர் தான் இன்றைக்கி எல்லா சபைகளும். அதுவும் சில சபைகளும் 3/4 ஹவர் தான். 1/4 மணி நேரம் பாட்டு 1/2 மணி நேரத்தில் பசங்க முடிச்சுடுவாங்க. கொரோனா டைமில் அப்படி தான் நடந்தது. ஒரு சபையில் அப்படி நடத்துனாங்க பாருங்க. அந்த சபைக்கு போகிறதுக்கு ஒருத்தர் பிடிக்காத வந்துட்டார் வெளியே. என்னப்பா டைம் ஃபிக்ஸ் பண்ணி ஆராதனை நடத்துகிறாங்கன்ட்டு. ஆமே, பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழி நடத்தணும். ஆமே, இன்னும் நிறைய விஷயங்களை பேசணும்னு நினைக்கிறேன். ஆனால் நேரம் உங்களுக்கு இடம் கொடுக்கல. ஆமே, நல்லேலுயா. அடுத்த வாரத்தில் நம்ம தொடர்ந்து இந்த கடைசி நாட்களில் நடக்க போகிற கள்ள தீர்க்கதரிசனம், கள்ள போதகத்தை குறித்து யார் யார் என்னென்ன சொன்னாங்க
பவுல் என்ன சொன்னார், பேதுரு என்ன சொன்னார், யோவான் என்ன சொன்னார், இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார், யூதா என்ன சொன்னார், இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுகிறோம், வெளிப்படுத்தும் விசேஷத்தை என்ன சொல்லியிருக்குது, இதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், தியானிக்கலாம். ஆமென், அல்லேலூயா. கண்டிப்பாக இந்த கடைசி காலத்தில் நம்ம என்ன பண்ணணும், இதெல்லாம் தியானிக்கணும். யார் யார் கடைசி நாட்களே இயேசு சொல்லியிருக்காரு, இவைக்கு நடக்கும் முன்பாக உங்களுக்கு நான் சொல்லிட்டேன், கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள போதகர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படுவார்கள் சொன்னாரே. யார் அந்த கள்ள போதகர்கள், யார் வஞ்சிக்கிற கூட்டங்கள், யார் துருபதேசத்தை செய்கிறவர்கள் என்பது குறித்துலாம் வர நாட்களில் நம்ம என்ன பண்ணுவோம், படித்து நம்ம தெரிந்து கொள்வோம். ஆமென், அல்லேலூயா. நாம் அவர்களோடு கூட இணையக்கூடாது. ஆமென். சினிமா பாடல்களை சபையில் பாடி காணிக்கை எடுக்கிற ஒரு கூட்டம் இருக்குது. சினிமா பாடலை, சினிமா வசனங்களை, எவ்வளோ வசனங்கள் பைபிள் இருக்குது சொல்லலாம். அதை சொல்லாமல் சினிமா பாடல்கள் பாடி ஒருத்தன் கூத்தாடுறான்னா அவனுக்கு போய் சப்போர்ட் பண்ணுற ஒரு கூட்டம் இருக்குதுன்னா அது சரியான விசுவாசியா? தப்பு செய்தான், அந்த தப்பு செய்தவனை கண்டிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கணும். யாராக இருந்தாலும் சரி, அவன் ஜான் ஜபராஜா ஜஸ்டினாக இருந்தாலும் சரி, வேறு எந்த ஊழிக்காரனாக இருந்தாலும் சரி. ஆமே, தப்பு செய்தால் என்ன பண்ணணும், கண்டிக்கப்படணும். அது மோகன் சிலாசராக இருந்தாலும் சரி, மோகன் பாஸ்டராக இருந்தாலும் சரி, இப்போ நித்தியன் டிவின்ற ஒருத்தருக்கும் அவராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, எந்த பாஸ்டர் தப்பு செய்தாலும் அவனுக்கு என்ன பண்ணணும், இனம் கண்டு கொள்ளணும். பாஸ்டரை பின்பற்றக்கூடாது. எதை பின்பற்றணும், பாஸ்டர்லாம் பின்பற்றக்கூடாது. இப்போ நான் என்ன நான் பிரசங்கிக்கிறேன், என்ன நீங்கள் பின்பற்றக்கூடாது. வேதம் என்ன சொல்ல, கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும். ஆமென், அல்லேலூயா. புரியுதா? சத்தியம் சொல்றது புரியுதா? கிறிஸ்துவை பின்பற்றணும். நானா சிலுவையில் மரித்தேன், நானா அவங்களுக்காக ரத்தம் சிந்தினேன், நானா அவங்களுக்கு ஜீவனை கொடுத்தேன். மக்கள் எல்லாம் யாரை பின்பற்றுறாங்க, இப்போ கள்ள உபதேசத்தை பின்பற்றுறாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, ஃபேனுங்களா, அவங்களாம் விசிறிங்களாம். யாருக்கே? பெரிய பெரிய பாஸ்டர்னு சொல்கிறாங்களே, அவங்களுக்கு விசிறிங்களாக இருக்கிறாங்க. நல்ல விசிறின்னு உக்காஞ்சின்னு இருங்க, அவனுக்கு நல்ல காணிக்கை கொடுங்க. அவன் என்னென்ன தப்பான வழியை போட்டான், அவன் செய்கிற பாவத்தில் உங்கள் கணக்கில் தான் வரும். இந்த யூடியூப் சேனல் பார்க்குறவங்க எல்லாருக்கும் சொல்கிறேன், புத்தி இல்லாத விசுவாசிங்களே, புத்தி இல்லாத கலாத்தியர் சொல்கிற மாதிரி புத்தி இல்லாத விசுவாசிங்களே, சரியாக புரிஞ்சுக்குங்க. யார் சுவிசேஷத்தை கரெக்டாக அறிவிக்கிறாங்களோ, யார் சுவிசேஷத்தை கரெக்டாக சொல்கிறாங்களோ அவங்களுக்கு உதவி செய்யுங்க. சுவிசேஷத்தை கரெக்டாக அறிவிக்கணும். தேவையில்லாதவனுக்கு காசை கொடுத்து அவனை பெரிய பணக்காரனாக்கி அவனை இன்னும் பாவத்துக்கு மேலே பாவத்தை செய்ய வைக்கிறீங்க. மனம் திரும்பணும். விசுவாசிகளும் சரி, ஊழியக்காரனும் சரி, யாராக இருந்தாலும் மனம் திரும்பணும். மனம் திரும்பும்படியாக ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஒவ்வொருவரும் மனம் திரும்பணும். நான் அப்போலோவை சார்ந்தவன், நான் கேபாவை சார்ந்தவன், நான் பவுலை சார்ந்தவன் என்று அநேகர் இன்னைக்கு சொல்லிக்கிறாங்க. அன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, பவுலே சொல்றாரு, நீங்கள் எல்லாம் மாம்சத்துக்குரியவர்கள், குழந்தைகள் என்று சொல்றார். குழந்தைங்க, நாங்கள் இவரை பின்பற்றுறோம், அவரை பின்பற்றுறோம், அவரோட உபதேசம் தான் எனக்கு சரி, இவரை நாங்கள் பின்பற்றுறோம். நீ யாரை பின்பற்றுறீங்க? கிறிஸ்துவை பின்பற்றுங்க. சபையே, எனக்கு அப்புறம் யாருன்னா நான் ஊழியத்தை செய்யலாம். ஆமென், அல்லேலூயா. யாரை பின்பற்றணும்? கிறிஸ்துவை தான் பின்பற்ற வேண்டும், மனுஷர்கள் அல்ல. இன்னைக்கு மனுஷர்களை பின்பற்றி போகிறாங்க ஒரு கூட்டம், ரசிகர் கூட்டம் மாதிரி. நான் கமலுடைய ரசிகர், ரஜினியுடைய ரசிகர் சொல்லி கூட்டம் இருக்குது, முட்டாள் கூட்டங்க. அது மாதிரி இன்னைக்கு என்ன பண்ணுது, சபையில் கூட என்ன பண்ணுச்சு, ஒரு ரசிகர் கூட்டம் வந்துடுச்சு பாருங்க. அன்னைக்கு அப்படி தான் வந்தது பாரு. நான் பவுலுடைய கூட்டம், அப்போஸ்தல பர்னபாவுடைய கூட்டம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, பிரிஞ்சு கிடந்தாங்க. அப்படி இல்லாமல் இருக்கக்கூடாது. நம்ம யாரை பின்பற்றணும்? கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாக இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. மாய்மாலம் வேறொரு கிறிஸ்துவை அறிவித்தா, வேறொரு ஆவியை பிரசங்கித்தா, வேறொரு சுவிசேஷத்தை பிரசங்கித்தால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஆமென். கிறிஸ்து ஒருவரே நமக்காக மரித்து இருக்கிறார், அவர் ஒருவரே ரத்தம் சிந்திருக்கிறார், அவருக்காக நாம் வாழ்க்கை வாழ போகிறோம். இவரை சுவிசேஷமாக அறிவிக்கணும். இதுதான் கடைசி காலத்தில் நாம் செய்ய வேண்டிய காரியம். பெரிய பெரிய சபையில் ஏசி போட்டு இருப்பான், அங்கே நிறைய கூட்டம் போவோம், சினிமா பார்க்குற தேட்டருக்கு போகிற மாதிரி போயிட்டு வருவான். ஒரு சத்தியம் தெரியாது அவனுக்கு, ஒரு சத்தியமும் தெரியாது. இது மாதிரிலாம் அவங்க கண்டித்து பேசினா அவங்க ஒருவனும் உட்காந்துருக்க மாட்டாங்க, ஓடிடுவான். அங்கே ஏசி இருக்கும், நல்லா குழுக்குள்ளுன்னு இருக்கும். ஆனால் இங்கே குழுக்குள்ளுன்னு இருப்பாங்க, அங்கே நரகத்தில் அங்கே ஒரு குழுக்குள்ளுன்னு இருக்குது. அங்கேயும் சத்தியத்தை சத்தியமாக பேசணும். ஆமென், அல்லேலூயா. உண்மையாக இருக்கணும். கடவுளுக்காக சுவிசேஷத்தை கரெக்டாக சரியாக முறையில் அறிவித்து சபையை என்ன பண்ணணும், நடத்தணும்.
இது உங்களுக்கு தான் நான் பிரசங்கம் பண்ணனா, இல்லை ஆவியானவர் எது எல்லாருக்கும் சேர்த்து பிரசங்கம் பண்ணுறாரான்னு எனக்கே தெரியல. ஆமீன். அல்லேலூயா. கர்த்தர் நம்ம நடத்துவாராக. நம் ஜெபம் பண்ணுவோம்.